ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th மேத்தமெட்டிக்ஸ்ல எக்ஸாம்பிள் 2.22 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மாடுலஸும் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். மாடுலஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்க வேல்யூ இருக்கு, அதுக்கு மாடுலஸ் போட்டுக்கிறோம். அதோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது இங்க எக்ஸ் இது இங்க √3, அதான் எக்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் √3 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். ஏன்னா இங்க ஐக்கு முன்னாடி இருக்கு 1 ஸ்கொயர் பண்ணா √4 ஈக்குவல் டு 2. அவ்வளவுதான் மாடுலஸ் கண்டுபிடிச்சது. அடுத்தது பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா என்னன்னா அதோட குவாட்ரண்ட்டோ அது என்ன டிகிரியோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை எக்ஸ். இப்ப y என்ன இங்க சொன்ன 1, x √3, tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 1 பை √3. மாடுலஸ் போயிட்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை √3 என்ன வரும்? 5 பை 6. அப்புறம் இது என்ன குவாட்ரண்ட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா இது √3, இது என்னதுல பிளஸ் பிளஸ் ஆக்சிஸ், இங்க 1 அதுவும் பிளஸ் ஆகுனா இது என்ன குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இதுல இந்த சென்டென்ஸை நீங்க எழுதி ஆகணுங்க. √3 பிளஸ் ஐ லைஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்புறம் அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கலாம். நான் சொன்னா டீட்டா கண்டுபிடிக்கணும். என்ன குவாட்ரண்ட்ல இருக்கோ அந்த டீட்டாவுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4னா இது இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கிடைச்சிருக்கு. டீட்டா ஈக்குவல் டு ஆல்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்பா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்பாவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்பா ஈக்குவல் டு 5 பை 6. இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். -√3 பிளஸ் ஐ, இதுக்கும் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதுக்கு எடுத்தா என்ன வரும்? √4 ஈக்குவல் டு 2. இதுதான் மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் நான் சொன்ன மாதிரி குவாட்ரண்ட்டும் டீட்டாவும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல்பா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை எக்ஸ். ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப், இந்த இடத்த நோட் பண்ணுங்க, -1 பை √3. √3 மைனஸ், இங்க மைனஸ் வந்து மேல போயிடும், -1 பை √3. இந்த மாடுலஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்து போயிடும், 1 பை √3. அப்படின்னா ஆன்சர் என்னது? 5 பை 6. இப்ப என்ன குவாட்ரண்ட்ல இருக்குன்னு எழுதணும் நான் சொன்னேன். இது வந்து எக்ஸ் -3 -√3 எங்க வரும்? அது இங்க வரும். எக்ஸ் வந்து மைனஸ்னா இங்க தானே இருக்கு. அப்புறம் 1னா பிளஸ், ஒய்ல பிளஸ் இது அப்படின்னா என்ன குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ அதுல இருக்க டீட்டாவோட வேல்யூல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். டீட்டா ஈக்குவல் டு 5 மைனஸ் ஆல்பா. டீட்டா என்ன? டீட்டா ஈக்குவல் டு 5 மைனஸ் ஆல்பா 5. அப்புறம் ஆல்பாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம ஏதாவது ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் ஆல்பா வேல்யூ. 5 மைனஸ் 5 பை 6 பண்ணா என்ன வரும்? 6 மைனஸ் 5 பை 6, 5 பை 6. அவ்வளவுதான். இப்ப தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன் பார்த்தோம். அது நல்லா கொஞ்சம் மறக்காம லைக் பண்ணிட்டு இப்ப தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்க. -√3 மைனஸ் ஐ, மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். மாடுலஸோட ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ்னா இங்க -√3, ஒய்னா -1 பண்ணா ஸ்கொயர் ரூட் எடுத்து பண்ணா √4 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் √4 வரும். அதோட வேல்யூ 2. அவ்வளவுதான், மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சு. பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா குவாட்ரண்ட்டும் என்ன டிகிரியோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பானா என்ன? ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை எக்ஸ். ஒய்னா என்ன? -1, எக்ஸ்னா -√3 அப்படின்னா -1 கேன்சல் ஆயிடும், மாடுலஸ் போயிடும். tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை √3 ஈக்குவல் டு 5 பை 6. அது நம்மளுக்கு தெரியும். இப்ப அது என்ன குவாட்ரண்ட்ல இருக்கு? இது வந்து எக்ஸ் வந்து மைனஸ்ல இருக்கு. எக்ஸ் வந்து என்னது? இங்க -1. அது ஒய்னா ஒய் ஆக்சிஸ் -1 இருக்கு. -1 இங்க வருது, தேர்ட் குவாட்ரண்ட்ல வருது. இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல டீட்டாவோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். டீட்டாவோட வேல்யூ என்ன? டீட்டா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை. அதான் ஆல்பா தான் நம்ம அதனால தான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டு வச்சுட்டோம். ஆல்பாவோட வேல்யூ என்ன? 5 பை 6 மைனஸ் 5 பண்ணா என்ன வரும்? மைனஸ் பண்ணா -5 பை 6 வரும். அதே மாதிரி ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். பாருங்க. √3 மைனஸ் ஐ, மாடுலஸ் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இதுக்கும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். மாடுலஸோட ஃபார்ம் என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ்னா என்ன? √3, ஒய்னா -1. மாடுலஸ் எடுக்கிறோம், போடுறோம், பட் √4 வருது. √4ஓட வேல்யூ 2. இப்ப பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கு நான் என்ன சொன்னேன்? என்ன குவாட்ரண்ட்ல இருக்கு, அப்புறம் என்ன டிகிரில இருக்கு, டிகிரி எல்லாம் தான் அது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆல்பா கண்டுபிடிச்சேன். ஆல்பாவோட ஃபார்மா என்ன? tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை எக்ஸ். ஒய்னா இங்க என்ன? -1,
எக்ஸ்னா √3. மாடுலஸ் இருக்கும்போது மைனஸ் சைன் போயிடும். tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/√3. tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/√3 சொன்னேன் 5/6. இப்ப அது என்ன குவாட்ரண்ட்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். என்ன குவாட்ரண்ட்? இது வந்து பிளஸ், இது மைனஸ். எக்ஸ்ல எங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ், இங்க மைனஸ். அப்படின்னா இது என்ன குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல டீட்டாவோட வேல்யூ என்ன? டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. ஆல்பா அதனால தான் முன்னாடியே கண்டுபிடிக்க சொன்னேன். டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. ஆல்பாவோட வேல்யூ என்னது? 5/6. ஏன் மைனஸ் 5/6? அவள் தான். நம்ம இந்த டீட்டாவோட வேல்யூல எப்படி ஈஸியா ரிமெம்பர் பண்றது, ஞாபகம் வச்சுக்கிறது பத்தி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் வேல்யூ என்ன? டீட்டா ஈக்குவல் டு ஆல்பா, டீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பா. இதை விட்டு நீங்க கான்ஸ்டன்டா ஞாபகம் வச்சா போதும். இந்த தேர்ட போட்டோ எழுதிடலாம். எப்படின்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோடைய மைனஸ் சைன் தான் ஃபோர்த் குவாட்ரண்ட். அதே மாதிரி தான் செகண்டோட மைனஸ் போடுங்க. செகண்டுக்கு மைனஸ் போட்டா மைனஸ் 5, இங்க மைனஸ் ஆல்பா இருக்கு. மைனஸோ மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும், இங்க மைனஸ் 5 ஆயிடும். பாருங்க தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அதோட மைனஸ் வந்தா ஃபோர்த் குவாட்ரண்ட் வரும். செகண்ட் குவாட்ரண்டோட வேல்யூவை மைனஸ் பண்ணா தேர்ட் குவாட்ரண்ட் வரும். ஈஸியா நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/√3 நான் 5/6 சம்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கேன். அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். tan 0 டிகிரினா என்ன? tan 30 டிகிரினா என்ன? tan 45 டிகிரி, tan 60 டிகிரி, tan 90 டிகிரினா என்ன? tan 0 டிகிரினா என்ன? 0. tan 30 டிகிரினா 1/√3. tan 45 டிகிரினா 1. tan 60 டிகிரினா √3. tan 90 டிகிரினா இன்ஃபினிட்டி. இது வந்து எப்படி எழுதலாம்னா 5/6, 5/4, 5/3 எழுதலாம். அப்படின்னா எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அது பாருங்க. பைனா என்ன? 180 டிகிரி. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, எப்பவுமே மறக்கக்கூடாது. பைனானது 180 டிகிரி. இப்போ 5/6 நான் ஏன் மென்ஷன் பண்ணிருக்கேன்? 1/√3க்கு நான் ஏன் 5/6 போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்க. பைனா என்ன? 180, 6 இருக்கு, 6 பண்ணா என்ன வரும்? 30 டிகிரி. ஸோ அப்படின்னா tan 30 டிகிரி என்ன? 1/√3. ஸோ அதனால நான் இதை 5/6 போடல. அதனால தான் இந்த இடத்துல 5/6 போட்டேன். இப்ப tan 5/4 என்ன? 5 தான் என்ன? 5 என்ன? 180. 4 கேன்சல் பண்ணா 45. tan 45 டிகிரி என்ன? 1. அதே மாதிரி தான் 5/3. 5/3 √3. எப்படி வந்துச்சு பார்க்கலாம். 180 டிகிரி பை 3 கேன்சல் பண்ணா 60. tan 60 டிகிரி என்ன? √3. இப்போ அதை ஒரு சம் பார்க்கலாம். tan இன்வெர்ஸ் ஆஃப் 1 இது எப்படி போடலாம்? 5/4 போடலாம். எப்படி போடலாம்? 5/4. ஏன்னா பைனா என்ன? 180 டிகிரி பை 4 கேன்சல் பண்ணா 45 டிகிரி. அது டேரக்டா எப்படி எழுதலாம்னா 5/4 எழுதலாம். இங்க எப்படி வரும்? tan இன்வெர்ஸ் ஆஃப் √3 அப்படின்னா என்ன? எப்படி எழுதலாம்? 5/3. இப்ப புரியுதா? ஸோ அப்படின்னா 1/√3க்கு வந்தாலே tanல வந்தாதான் இது புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் tanல வந்த tan 30 1/√3 வந்ததா 5/6 போடணும். சைனு காசுலாம் வந்து அது வேற மாதிரி. நான் ஏன் tan ஒண்டி சொல்றேன்னா, ஏன்னா இப்ப பார்த்த 2 கொஸ்டின் tan தான் ஃபார்முலாவா கேட்டிருக்காங்க. என்னன்னா ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 5/x. ஸோ அதனால தான் tan ஒன்று இங்க மென்ஷன் பண்ணி எப்படி வரும்னு போட்டு காட்டிருக்கோம். சைனுக்கும் காசுக்கும் வேற மாதிரி வரும். பைனா 180 டிகிரின்ற வேல்யூவை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். 5/6 tan 1/√3. 5/4 tan 1. 5/3 √3. அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் 2.22 நல்லா புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல ஃபயர் சிம்பிள் போட்டு அடுத்தது cos 8π/9 tan இன்வெர்ஸ் ஆஃப் 5π/9 sin இன்வெர்ஸ் ஆஃப் 6π/3 இதோட வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் எப்படி ஈஸியா ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல ஐ வாண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோல உங்களுக்கு போஸ்ட் பண்றோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.